வணக்கம், இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்புல உள்ள வரலாற்று பாடமான வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் தான் பார்க்க போகிறோம். வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, 6ஆம் வகுப்பில் நம்ம உள்ளே இருக்கிற எல்லா வரலாற்று பாடங்களையும் நம்ம முடிச்சிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். நீங்கள் படிக்கும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தான் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வந்து 10 போல் கொஸ்டின்ஸ் வரும். அதோட நம்ம சேனலோட அப்டேட்ஸு, என்ன பேட்சஸ் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அந்த சேனலில் வரும். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். என்னென்னா, வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வட இந்தியாவில் ராஜபுத்திர அரசுகள் எப்படி வந்து ஆட்சி பண்ணாங்க, அவங்க எப்படி வந்து ஆர்ஜின் ஆனாங்க, அதே மாதிரி ராஜபுத்திரர்கள் பாலர்கள் பற்றி, அதுக்கடுத்தது அரேபியர்கள் துருக்கியர்கள் அவங்களோட வருகையை பற்றியும் அவங்களோட இராணுவ படையெடுப்புகளை பற்றியும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். அறிமுகம்ல ராஜபுதனம் என்பது ராஜபுத்திர அரசுகளின் கூட்டமைப்பால் ஆனதான் ராஜபுதினம். ராஜபுத்திர அரசர்கள்லாம் சேர்ந்திருந்த கூட்டமைப்பு. இதில் புகழ்பெற்ற பிளேஸ்னா சித்தூர் தான் ஒரு ராஜபுத்திரர்களுக்கு ஒரு மையமாக விளங்கியிருக்கு. அதுக்கடுத்ததா மாலவம், குஜராத், சித்தூர் பகுதிகள்லாம் ராஜபுத்திரர்கள் ஆட்சி செய்து வந்திருக்காங்க. இதில் 3 அரசுகள் வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சித்தூரோட ராணா அரசர். சித்தூர்ல இருக்க ராணா அரசர் வந்து மாலவத்தை வெற்றி பெற்ற கொண்டு நினைவாக ஜெயசம்பா என்ற ஒரு வெற்றி தூணை நிறுவியிருக்காரு சித்தூர்ல. யாருன்னா ராணா, சித்தூரோட அரசர் ராணா. அதுக்கடுத்ததான் ராணாக்கு அடுத்து உள்ளது யாருன்னா பாலர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பாலர்கள் வந்து இந்தியாவோட கிழக்கு பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஆள் யாருன்னா பிரதிகாரர்கள். மேற்கிந்திய பகுதியை பிரதிகாரர்களும் கிழக்கு பகுதிகளை பாலர்களும் ஆட்சி செய்து வந்திருக்காங்க. அதுக்கடுத்துதான் 9ஆம் நூற்றாண்டுல ராஜஸ்தான் மற்றும் கன்னௌஜ் பகுதிகளை பிரதிகாரர்கள் வலிமை மிக்க ஒரு பேரரசா வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்துதான் பிரதிகார வளர்ச்சி வந்து அதுக்கப்புறமா பிரதிகார ஆட்சி வீழ்ச்சி பெறுறதுக்கு அப்புறமா வங்காளத்துல யார் வராங்க அப்படின்னா, வங்காளத்துல பாலர்களோட எழுச்சிக்கும் வடமேற்கு இந்தியாவில் சவுகான்கள் எழுச்சிக்கும் வித்திட்டது. யார் வராங்கன்னா சவுகான்களும் பாலர்களும். பாலர்கள் வர பகுதி வடமேற்கு இந்தியா, சவுகான்கள் வர பகுதி பார்த்தோம்னா இந்தியாவோட ஒரு நார்த்தன் சைட் ஆஃப் பார்ட் வந்து வருவாங்க. பாலர்களுக்கு அடுத்து சவுகான், பிரதிகாரர்களுக்கு அடுத்து சவுகானும் பாலர்களும் வராங்க. நெக்ஸ்ட் கிபி 712 சிந்து பகுதியை வந்து அரேபியர்கள் கைப்பற்றியிருக்காங்க. ஸோ கைப்பற்றியிலிருந்து இந்தியாவில் என்ன இருக்குன்னா இஸ்லாமியர் காலகட்ட வரலாறு தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் தொடங்கலை. என்ன காரணம்னா கன்னௌஜை ஆண்ட அரசரான யசோவர்மனோட எதிர்ப்பு தான். கன்னௌஜை ஆண்ட யசோவர்மன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, அதாவது படையெடுப்பை தடுத்து நிறுத்தியிருக்காரு. அதனால இஸ்லாமிய வரலாறு தொடங்கலை. ஆனால் லேட்டர் பீரியடில் அது வந்திருக்கும், அதை பார்ப்போம் வாங்க. அதுக்கடுத்ததா 10ஆம் நூற்றாண்டோட இடைப்பகுதியில் என்ன ஆகுதுன்னா, இந்தியாவோட பெரும்பகுதியை கன்னௌஜையும் கட்டியாண்ட ராஜபுத்திர அரசர்களும் தலைவர்களின் எதிர்ப்பின் விளைவாலும் இந்தியாவில் என்ன ஆகும் அப்படின்னா, இஸ்லாமியரின் காலகட்டம் 1200 தொடங்கியிருக்கும். 1200 வரைக்கும் ராஜபுத்திரர்களானவங்க வந்து தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. 1200க்கு அப்புறம், கிபி 1200க்கு அப்புறம் இஸ்லாமிய ஆட்சி வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கும். அரேபியர்கள் வருகை புரிஞ்சிருப்பாங்க இந்தியாவுக்கு. நெக்ஸ்ட் வந்து ராஜபுத்திரர்களின் தோற்றம் என்ன சொல்றாங்கன்னா, ராஜ்புத் என்ற சொல் வந்து ஒரு சமஸ்கிருத சொல். இந்த ராஜபுத்ரா என்ற சமஸ்கிருத சொல்ல தான் இந்த ராஜ்புத் என்ற வார்த்தை வந்திருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. வட இந்திய அரசுகள் யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்க, வட இந்திய அரசுகள் யார் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாலர்கள், வங்காள பகுதிகளை ஆட்சி பண்ணியிருக்காங்க பாலர்கள். நெக்ஸ்ட் வந்து சந்தேலர்கள், பிரதிகாரர்கள், சவுகான்கள், தோமர்கள், சோலங்கிகள், இங்கே ராஷ்டிரகூடர்கள், இங்கே பரமாரர்கள். இவங்கெல்லாம் இந்த ராஜபுத்திரர்கள்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ராஜபுத்திரங்கிறது ஒரு அரசு இல்லை, ராஜபுத்திரங்கள நிறையா வம்சங்கள் வந்திருப்பாங்க. அதில் மிக முக்கியமான வம்சம்னா 5. ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்க யாருன்னா குஜராத்தை ஆண்ட சோலங்கிகள், அதுக்கடுத்த மத்திய பிரதேச பகுதியில் ஆண்ட பரமாரர்கள், அப்புறம் வந்து ராஜஸ்தான் பகுதியை ஆண்ட சவுகான்கள், பிரதிகாரர்கள், சந்தேலர்கள், அதே மாதிரி வங்காள பகுதியில் ஆண்ட பாலர்கள், இங்கே வந்து தோமர்கள். இவர்கள்லாம் ராஜபுத்திரர்கள், வட இந்திய அரசுகள். அதுக்கடுத்ததா ராஜபுத்ங்கிறது வந்து ராஜபுத்திரங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. சான்ஸ்கிரிட்லேருந்து அந்த மொழியிலேருந்து வந்த சொல் தான் வந்து ராஜபுத்ரா. நெக்ஸ்ட் வந்து இவங்க அரச வம்சம். இதோட பொருள் என்ன சொல்றாங்கன்னா, அரச வம்ச ரத்தத்தின் வாரிசு அல்லது வழித்தோன்றல் என்பதுதான் அந்த ராஜபுத்ரா அப்படிங்கிறதோட
அந்த சொல்லோட பொருள். அதுக்கடுத்ததான் 647 ஹர்ஷர் வந்து மறைஞ்சிடறாரு. 647 ஹர்ஷர் மறைஞ்சிடறாரு. மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ராஜபுத்திரர்கள் எழுச்சி பெறுவாங்க. பல பிரிவுகளா பிரிஞ்சிருப்பாங்க. பல பகுதிகளை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வடக்கு மற்றும் மத்திய இந்தியாவின் பல பகுதிகளில் பல்வேறு ராஜபுத்திர இனக்குழுக்கள் தங்களை அரசுகளாக நிறுவி கொண்டன. ஏன்னா ஹர்ஷர் வந்து இறந்துட்டாரு, ஒரு பெரிய அரசர் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சிற்றரசர்கள்லாம் ஒரு சுதந்திரமாக்கி அவங்க அரசை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜபுத்திரர்களின் தங்கள் வம்சாவளி தோற்றத்தை கடந்த காலத்திலிருந்து தொடங்குகின்றன. கடந்த காலம்னா ஏன்ஷியன் பீரியட்லேருந்தே வந்து தொடங்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 முக்கிய குலங்களை சொல்றாங்க. 3 முக்கிய குலங்கள் என்னன்னா, ஒன்று வந்து சூரிய வம்சி, ரெண்டாவது அதாவது சூரிய வம்சிங்கிறது சூரிய குலம், ரெண்டாவது சந்திரவம்சி, சந்திரவம்சிங்கிறது சந்திரகுலம், அதுக்கு அடுத்ததான் அக்னி குலம், அதாவது சூரியகுலம், சந்திரகுலம், அக்னிகுலம் என்ற 3 வகையிலேருந்து பிரிஞ்சவங்க தான் ராஜபுத்திரர்கள். ஹர்ஷர் வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்த ராஜபுத்திரர்கள் எழுச்சி பெறுவாங்க. அதுக்கு அடுத்ததான் சூரியகுல சந்திரகுல வழித்தோன்றர்கள் வந்து என்று அவங்க ராஜபுத்திரர்கள் சொல்லிக்கிறாங்க. ஸோ ராஜபுத்திரர்கள்ல முக்கியமானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பந்தேல்கண்டின் சந்தேலர்கள். மேப் பார்த்தோம் இல்லையா, சந்தேலர்கள் ஆட்சி பண்ண பகுதி பந்தேல்கண்ட். ஜாகிரபிக்கல் டேர்ம் வந்து பந்தேல்கண்டோட சந்தேலர்கள். ஹரியானா பகுதியில் யாருன்னா தோமர்கள். ஹரியானா பகுதியில் தோமர்கள் ஆட்சி புரிஞ்சு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஆனால் என்ன ஆகுதுன்னா, 12ஆம் நூற்றாண்டுல இவர்கள்லாம் சவுகான்களால் வெற்றி கொள்ளப்பட்டனர். இந்த சந்தேலர்கள் தோமார்களை சவுகான்கள் வெற்றி பெற்றுறாங்க. சவுகான்கள் ராஜபுத்திரர்கள் இவங்க வந்து வெற்றி பெற்றதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜேம்ஸ் ஸ்டார்ட் என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் வந்து கிபி 1829 மிக முக்கியமான 36 ராஜபுத்திர அரச குலங்களை வந்து பட்டியலிடுகிறார். யாருன்னா ஜேம்ஸ் ஸ்டார்ட். ஜேம்ஸ் ஸ்டார்ட் தான் 36 விதமான ராஜகுலங்கள் இருந்ததாக பட்டியலிட்டு நமக்கு சொல்லியிருக்காரு ஜேம்ஸ் ஸ்டார்ட். ஸோ அவங்கெல்லாம் யார் யார் பார்த்தோம்னா, பிரதிகாரர்கள், சவுகான்கள், சோலங்கிகள் குஜராத் பகுதி, சவுகான்கள் பார்த்தோம்னா ராஜஸ்தான் பகுதிகளை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. பிரதிகாரர்கள் வந்து இந்தியாவோட பகுதிகளை வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க, நார்த் அண்ட் பார்க்கில். நெக்ஸ்ட் வந்து சாளுக்கியர்கள். இந்த சாளுக்கியர்கள் தக்கான சாளுக்கியர்கள் கிடையாது, தென்னிந்திய அரசில் வர சாளுக்கியர்கள் கிடையாது. இது வந்து ராஜபுத்திரர்களில் வர சாளுக்கியர். ரெண்டுமே டிஃப்ரெண்டான சாளுக்கியர்கள். அதுக்கடுத்துதான் சாளுக்கியர்களிலிருந்து வேறுபடுகிறார்கள் என்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பவாரை சேர்ந்த பரமாரர்கள் எனப்படுபவர். இந்நான்கு குல மரபினரும் அக்னிகுல தோன்றல்கள். இப்போ நம்ம பிரதிகாரர்கள் பற்றி பார்க்க போகிறோம். பிரதிகாரங்கள்ங்கிறவங்க ராஜபுத்திர வம்சத்தில் வந்த ஒரு ராஜபுத்திர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பிரதிகாரர்கள். இவங்க வந்து 4 முக்கிய குல மரபுகள். ராஜபுத்திரங்கள்ல ஒரு ஆள் தான் இந்த பிரதிகாரர்கள். இவங்க வந்து பிரதிகாரர் அல்லது கூர்ஜர பிரதிகாரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த பிரதிகாரர்கள் இவங்க எந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னா, கூர்ஜரா என்ற பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. அதாவது கூர்ஜராட்ரா. கூர்ஜராட்ராங்கிறது ஜோத்பூர் பகுதி. ஜோத்பூர் பகுதியிலிருந்து வந்தவங்க தான் இந்த கூர்ஜர பிரதிகாரா. இவங்க வந்து கிபி 6ஆம் நூற்றாண்டுல பிரதிகாரர்கள் கிபி 6ஆம் நூற்றாண்டுல ஹரிச்சந்திரா, பிரதிகாரர்கள் ஒரு அரசர் தான் ஹரிச்சந்திரா. இவர் தான் கூர்ஜர அரச வம்சத்தை நிறுவினார். கூர்ஜர பிரதிகாரா என்றாலும் பிரதிகாரர்கள் என்றாலும் ஒண்ணுதான். இந்த கூர்ஜரா வம்சத்தை நிறுவியவர் ஹரிச்சந்திரன். இவருக்கு அப்புறம் வந்த அரசர்கள் யார் யாருன்னா, முதலாவதாக அரசர் வந்து முதலாம் நாகப்பட்டர் வராரு. அதுக்கடுத்ததா கிபி 8ஆம் நூற்றாண்டுல பரூச், ஜோத்பூர் பகுதிகளை ஆட்சி செஞ்சிருக்காரு. அதே மாதிரி அவர் ஆட்சி பொறுப்ப குவாலியர் வரை வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. சிந்துவின் மீது வந்து படையெடுப்பு நடந்திருக்காரு. அதாவது அரேபியர்கள் சிந்து மீது மேற்கொண்ட படையெடுப்பெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்காரு. அதுக்கடுத்ததான் வந்த அரசர் தான் வத்சராசா என்ன பண்ணியிருக்காருன்னா, மொத்த வட இந்தியா மீது மேல் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதனால என்ன ஆகுதுன்னா, ஃபைட் நிறையா வந்து பண்றாரு. அதுல வந்து தர்மபாலரோட பகை ஏற்படுது. தர்மபாலர் யாருன்னா, பாலர்களோட ஒரு அரசர் தான் தர்மபாலர். இவங்க வந்து வங்காள பகுதியை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. நமக்கு அதான் கொடுத்துருக்காங்க, பால வம்சரசர் தர்மபாலருடன் பகை வந்து ஏற்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மாலவத்தோட கூர்ஜர பிரதிகாரர்கள், தக்காணத்தை சேர்ந்த ராஷ்டிரகூடர்கள், வங்காளத்தோட பாலர்கள், இவங்க மூவருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, வளம் நிறைந்த பகுதியான கண்ணோஜை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே சண்டை போட்டுக்குவாங்க. ஸோ அதான் ட்ரைபார்ட்டி ஸ்ட்ரகிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்கே வந்து முயன்றனர் என்று சொல்லியிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட நீண்ட நெடிய
மும்முனை போட்டியில் இம்மூன்று சக்திகளும் பலவீனமாயிருக்காங்க. அரேபியர்களை ஒரு பக்கம் தடுத்துட்டு இருக்காங்க பிரதிகாரர்கள், அதாவது கூர்ஜர பிரதிகாரர்கள். இந்த பக்கம் கன்னௌஜ் பகுதியை வந்து நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த 3 அரசுகளும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட அரசுகள் பலவீனமாயிருக்கும். அதனாலதான் என்ன ஆகும்னா இஸ்லாமிய வந்து உள்ள வருவாங்க. முகமது கஜினி வந்து உள்ள வர ஆரம்பிச்சார். முகமது கஜினி அடுத்து முகமது கோரி வந்து இந்தியாவுக்குள்ள ஆட்சியை பிடிக்க வருவாரு. அதுக்கப்புறம் தான் டெல்லி சுல்தானியம் வரும். வாங்க நம்ம இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மும்முனை போட்டி. மும்முனை போட்டி யாரு? கூர்ஜர பிரதிகாரர்கள், பாலர்கள், ராஷ்டிரகூடர்கள். இப்போ இந்த இதான் இந்தியா கொஞ்சம் நல்லா இல்லதா இருந்தாலும் ஓகே பரவாயில்ல. இப்போ வந்து கூர்ஜர பிரதிகாரர்கள் இந்த பகுதிகளை ஆட்சி பண்ணிட்டு வருவாங்க. பிரதிகாரர்கள் நான் எழுதுறேன். பிரதிகாரர்கள். இந்த பக்கம் மாலவ பகுதி பிரதிகாரர்களும் வங்காள பகுதி யாரும் ஆட்சி பண்ணி வந்திருப்பாங்கன்னா பாலர்கள் ஆட்சி பண்ணி வருவாங்க. இந்த பகுதிகளை ஒரு சர்க்கிள் போட்டு விடுறேன். இங்க இந்த பகுதிகள் தக்கான பகுதிகளை ராஷ்டிரகூடர்கள் ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ இவங்க 3 பேருக்கும் தான் ஃபைட்டே நடக்கும். ஏன்னா கன்னௌஜ் பகுதி இந்த இடத்துல வந்து கன்னௌஜ் வந்து இருக்கும் இந்த பகுதியை. ஸோ இந்த கன்னௌஜை கைப்பற்றணும்னு சொல்லி தான் இந்த 3 ராஜபுத்திரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கான்ஸ்டன்டாக ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா அரேபியர்கள் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க லேட்டர் பீரியடில். ஸோ இங்கே தான் ஒரு சிந்து நதி இருக்கும். ஸோ இந்த பகுதி வந்து சிந்து பகுதியாக இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இவங்க 3 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. 3 பேரும் பலவீனமாயிருவாங்க. அதனால என்ன ஆகும்னா அரேபியர்கள் அடுத்த லேட்டர் பீரியடில் உள்ள வந்துடுவாங்க. ஏன்னா அவங்கள தடுத்து நிறுத்தின பிரதிகாரர்கள் வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க, உள்ளே இருக்கிறவங்களும் வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. அதுக்கடுத்துதான் வத்சராஜாவை தொடர்ந்து யார் ஆட்சிக்கு வராங்கன்னா 2ஆம் நாகப்பட்டர். 1ஆம் நாகப்பட்டர், அதுக்கடுத்து வத்சராஜா, அடுத்து வந்து 2ஆம் நாகப்பட்டர் ஆட்சிக்கு வராரு. அதுக்கடுத்துதான் ராமபத்ரா அவரும் ஆட்சிக்கு வராரு. இவங்கெல்லாம் முக்கியமான சாதனைகளே புரியவில்லை. யாருன்னா 2ஆம் நாகப்பட்டரும் ராமபத்ரா முக்கியமா எதுவும் பண்ணல, பட் அரசர்களா இருந்திருக்காங்க. ராமபத்ராவுக்கு பின்னர் அவரோட பையன் வந்து மிஹிரபோஜாவா போஜா அப்படின்னு அழைக்கலாம். ஸோ மிஹிரபோஜா அண்ட் போஜா 2 பேரும் ஒரே ஆள் தான், பேர் மட்டும் வேறு. மிஹிரபோஜா வந்து அரியணை ஏறியிருக்காரு. இவர் அரியணை ஆண்ட சில ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன ஆயிருக்குன்னா பிரதிகாரர்களோட அதிகாரம் வந்து வலுப்படுத்துவதில் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ பிரதிகாரர்களின் ஆட்சியை வலுப்படுத்தி இருக்கிறாரு இந்த மிஹிரபோஜா. அதுக்கடுத்தது என்ன ஆகுதுன்னா ஒரு வலிமை மிகுந்த அரசராக வந்திருக்காரு. அதே மாதிரி நாட்டில் வந்து அமைதியை நிலைநிறுத்தவும் முயற்சி பண்ணியிருக்காரு, பராமரித்து கொண்டு வந்திருக்காரு அமைதியை. இவர் வந்து அரேபியரின் அச்சுறுத்தல்களை உறுதியுடன் சமாளிச்சிருக்காரு மிஹிரபோஜா. அதுக்கடுத்து போஜாவுக்கு பின்னாடி 100 ஆண்டு காலம், அதாவது 100 ஆண்டுகள் வந்து பிரதிகார பேரரசு புகழோடும் கீர்த்தியோடும் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. மிஹிரபோஜாக்கு அப்புறம் பிரதிகாரர்கள் நல்லா எழுச்சி பெற்று வந்திருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அரேபியரை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காரு. யாருன்னா மிஹிரபோஜா. அரேபியர்களை வெற்றிகரமாக பிரதிகாரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தடுத்திருக்காங்க. அரேபியர்களை வெற்றிகரமா பிரதிகாரர்கள் தடுத்திருக்காங்க. அதுக்கடுத்ததான் முதல் 1000 ஆண்டுல இறுதியில என்ன பார்த்தோம்னா ராஜஸ்தான் மாலவ பகுதிகளை வந்து பிரதிகாரர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. சில காலம் அவங்க வந்து வசமும் கன்னௌஜி வந்து ஒரு சில காலம் வந்து அவங்க கைவசம் வச்சிருக்காங்க. ஏன்னா கன்னௌஜ் பகுதியாக ஃபைட் பண்ணிருப்பாங்க. அதுல கொஞ்ச காலம் கன்னௌஜியை வந்து ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்ததான் 11, 12ஆம் நூற்றாண்டுல என்ன ஆகுதுன்னா ராஜபுத்திரர்களுக்கு இடையே வந்து முடிவற்ற போர் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. எப்ப அப்படின்னா 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டுகள்ல இந்த சூழலை சாதகமாக பயன்படுத்திய சிற்றரசர்கள் அவர்களை சுதந்திர அரசர்களாக ஆயிருக்காங்க. பாலர்கள்ல ஃபர்ஸ்ட் யார் கொடுத்திருக்காங்கன்னா தர்மபாலர். இவர் ஆட்சி செய்த காலம் கிபி 770 810. பால அரச வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா கோபாலர் வந்து அரச வம்சத்தை சேர்ந்தவரானா கிடையாது. மக்கள் வந்து சூஸ் பண்ணி இவர் வந்து அரசரா தேர்வு செஞ்சிருக்காங்க மக்கள். ஸோ கிபி 770 770 ஆட்சி காலத்துல அவர் வங்காளத்தில் பாலர்களோட எதிர்கால மென்மைக்காக அடித்தளத்தை அமைச்சிருக்காரு கோபாலர். எந்த பகுதி பார்த்தோம்னா வங்காள பகுதியில. தர்மபாலர்
பால அரசை வட இந்திய அரசியலில் ஒரு வலிமை மிக்க சக்தியாக உருவாக்கியிருக்காரு. தர்மபாலர் என்ன பண்ணியிருக்காருன்னா பால அரசை கொஞ்சம் வலிமை மிக்க ஒரு அரசாக மாற்றியிருக்காரு வட இந்திய பகுதிகளில். அதுக்கடுத்தது கன்னௌஜுக்கு எதிரான வெற்றிகரமான ஒரு போரையும் வந்து நடத்தியிருக்காரு. கன்னௌஜ் மீது படையெடுப்பு வெற்றிகரமாக நடத்தியிருப்பாரு. இவர் வந்து பௌத்த ஆதரவாளர்களை வந்து பௌத்தத்தை ஆதரிச்சிருப்பாரு தர்மபாலர். இவர் வந்து ஒரு விக்ரமசீலா என்ற மடாலயத்தையும் நிறுவிருக்காரு. எதுக்காக, எந்த பர்பஸ்க்காக பார்த்தோன்னா பௌத்த கல்விக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு விக்ரமசீலா பல்கலைக்கழகம் அது. நெக்ஸ்ட் வந்து தர்மபாலருக்கு அடுத்து வந்தது தேவபாலர். யாருன்னா தேவபாலர். பாலர்களில் முக்கியமான அரசுகள் இதற்கு யாரை பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த பால வம்சத்தை நிறுவிய கோபாலர் பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்ததான் தர்மபாலர் பற்றி பார்க்குறோம். இப்போ தேவபாலர் நம்ம பார்க்குறோம். தேவபாலர் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாலர்களின் ஆட்சி அதிகாரத்தை கிழக்கு நோக்கி காமரூபங்கிறது அஸ்ஸாம் இருக்கிற பகுதி, அஸ்ஸாம் ரீஜியனை தான் காமரூபம் என்று சொல்லுவோம். ஸோ அந்த காலத்தில் காமரூபம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ அந்த வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. அதுக்கடுத்ததான் அவரும் ஒரு தலை சிறந்த ஒரு பௌத்த ஆதரவாளராக இருந்திருக்காரு. பௌத்தர்களுக்கு 5 கிராமங்களை கொடையா தேவபாலர் வழங்கியிருக்காரு. அதுக்கடுத்ததான் மகதத்துல மடாலயங்களையும் கோவில்களையும் நிறுவியிருக்கிறார். யாருன்னா தேவபாலர். அதுக்கடுத்ததான் தர்மபாலர் தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் மிக முக்கிய ஒளிரும் அத்தியாயங்கள் என்று வரலாற்று ஆசிரியர் யாருன்னா ஆர்சி மஜும்தார் என்ற கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஆர்சி மஜும்தார் தர்மபாலரும் தேவபாலரும் ரொம்ப முக்கியமானவங்க வங்காளத்து ஆட்சியில அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அடுத்து தேவபாலருக்கு அடுத்ததான் ஒரு 5 அரசர்கள் வந்திருக்காங்க. அவங்களை பற்றி முக்கியமா எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து 988ஆம் ஆண்டு என்ன இருக்குன்னா முதலாம் மகிபாலர் வந்து அரியணை ஏறுறார். தேவபாலருக்கு அடுத்து யார் வர்றாருன்னா முதலாம் மகிபாலர். நடுவில் ஒரு 5 பேர் வராங்க. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு ஆள்னா மகிபாலர். பாலர் அரசு முன்னாடி இருந்த அளவுக்கு புகழை வந்து பெற்றிருக்கு இந்த முதலாம் மகிபாலர் கீழே. நெக்ஸ்ட் வந்து முதலாம் மகிபாலர் பற்றி கொடுத்துருக்காங்க. தர்மபாலர் பார்த்தோம். இப்போ வந்து முதலாம் மகிபாலர் பார்க்குறோம். முதலாம் மகிபாலர் வந்து பால வம்சத்துல மிகச்சிறந்த வலிமைமிக்க அரசராக இருந்திருக்காரு. இவர் தான் 2ஆம் பால வம்சத்தை தோற்றுவித்திருக்காரு. அதுக்கடுத்த பிரதிகாரர்களின் வீழ்ச்சி வந்து மகிபாலருக்கு வட இந்திய அரசியல்ல முக்கியமான பாத்திரத்தை கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா வட இந்தியாவில் ஆட்சி பண்ண பிரதிகாரர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க. அதனால பாலர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனா வந்திருக்காங்க. இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா ராஜேந்திர சோழன் வந்து ராஜேந்திர சோழனோட படையெடுப்பு காரணமாக வாரணாசிக்கு பக்கத்தில் இருக்க பகுதிகளில் அவரோட அதிகாரத்தை விரிவுபடுத்த முடியல. யாருனாலனா முதலாம் மகிபாலர். ஏன்னா ராஜேந்திர சோழனோட படையெடுப்பு. அதுக்கடுத்துதான் பால வம்சத்தோட பண்டைய புகழையும் பெயரையும் மகிபாலர் மீட்டெடுத்திருக்காரு. பாலவம்சத்தின் புகழை வந்து மீட்டெடுத்தவர் யாருன்னா இந்த மகிபாலர். அது வாரணாசி, சாரநாத், நாலந்தா ஆகிய இடங்களில் சமயம் சார்ந்த ஏராளமான கட்டிடங்களை கட்டியிருக்காரு இந்த மகிபாலர். அதுக்கடுத்துதான் மகிபாலர் பழைய கட்டிடங்களையும் புனரமைச்சிருக்காரு. ஆர்கிடெக்சரா வந்து என்னென்ன பண்ணியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மகிபாலரோட அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா பாலவம்சம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு மகிபாலருக்கு அப்புறமா. அதுக்கடுத்து வந்த வம்சம் பார்த்தோம்னா சேனா வம்சம் தான் பாலர்களின் வீழ்ச்சிக்கு அப்புறம் சேனா வம்சம் எழுச்சி பெற்றிருக்கு. அதுக்கடுத்துதான் சவுகான்கள் கிபி 956 முதல் 1192 வரை இன்றைய ராஜஸ்தான் கிழக்கு பகுதியை சுற்றி சாகம்பரி நகர்ல தலைநகரா நிறுவி ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. எது வந்து தலைநகர்னா சாகம்பரி நகர். எந்த பகுதினா ராஜஸ்தானோட கிழக்கு பகுதி. அதுக்கடுத்ததான் இந்த ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சிம்மராஜ். இந்த சவுகானோட ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ். இவர் வந்து அஜ்மீர் என்ற நகரை வந்து தோற்றுவித்தவர் யாருன்னா சிம்மராஜ். அதுக்கடுத்ததான் சவுகான்கள் பிரதிகாரர்களுக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர்களாக இருந்திருக்காங்க. யாரு சவுகான்கள்லாம் முதல்ல பார்த்தோம் கூர்ஜர் பிரதிகாரர்கள் தான் பிரதிகாரம்னு சொல்லுவோம். ஸோ பிரதிகாரர்கள் வீழ்ச்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு கீழே குறுநில மன்னர்கள்லாம் சுதந்திர அரசாக அறிவிச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஆள் தான் சவுகான்கள். அதுக்கடுத்ததான் அரேபியரின் படையெடுப்பு போது பிரதிகாரர்களுடன் தோளோடு தோல் நின்றவர். அதாவது அரேபியர்கள் படையெடுத்து வரப்ப இவங்க சவுகான்கள் தான் சேர்ந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க அந்த அரேபியர் தடுத்து நிறுத்த. சவுகான் வம்சவழியில கடைசி அரசர் என்ன பிருத்திவிராஜ் சவுகான் தான் முதல் தரையின் போர், 2ஆம் தரையின் போர்லாம் வந்து ஃபைட் பண்ணியிருப்பாரு. அதில் ஃபர்ஸ்ட் 1191ஆம் ஆண்டு முதல் தரையின் போர் ரொம்ப முக்கியம். முதல் தரையின் போர்ல வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா முகமது கோரியை வந்து படையெடுப்பா தடுத்து நிறுத்திருப்பாரு.
முகமது கோரியை தடுத்து நிறுத்திருக்காரு. பட் ஆனால் என்ன ஆகும்னா 1192 2ஆம் தரையின் போரில் என்ன ஆகும்னா சவுகான் தோற்கடிக்கப்பட்டுருவார். முகமது கோரி வந்து வெற்றி பெற்றுருவார். அதுக்கடுத்ததாக கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு என்ன பண்ணியிருக்காங்க? கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ராஜபுத்திரர்களின் பங்களிப்பு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? கலை பார்த்தோம் அப்படின்னா ராஜபுத்திரர்கள் அரசுகளில் ரொம்ப ஃபேமஸானது அவங்களோட ஓவியங்கள். இவங்க வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ராஜபுத்திர அரசவைகள் பண்பாட்டு மையங்களாக திகழ்ந்தன. இலக்கியம், இசை, நடனம், ஓவியம், சிற்பம் ஆகிய கலைகளும் கவின் கலைகளும் என்ன இருக்குன்னு டெவலப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பெரும்பாலும் சமய கருத்துக்களுக்கு மையமாக கொண்ட ஒரு குறிப்பிட்ட பாணியிலான, அதாவது சமய கருத்தை மையமாக கொண்ட ஒரு வகையான ஒரு ஓவியங்களை, ஒரு விதமான ஓவியங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ராஜபுத்திர ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ராஜபுத்திர ஓவியங்கள் தான் இது. ஸோ இதுதான் ராஜஸ்தானி பாணி ராஜபுத்திரங்களோட ஓவியம். சமய கருத்துக்களை மையமாக கொண்ட ஒரு ஓவியம். அதுக்கப்புறமா நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிருத்திவிராஜ் சவுகானின் மறைவுக்கு பின்னர் என்ன ஆகுதுன்னா சில நூற்றாண்டுகள் கழித்த பின்பு சன் பார்தே என்பவர் பிருத்திவிராஜ ராசோ என்ற நூலை எழுதியிருப்பார். இந்த நூலில் தான் பிருத்திவிராஜனை பற்றியும் பிருத்திவிராஜனோட திருமணத்தை பற்றியும் சொல்லியிருப்பாரு. அதே தான் இந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கண்ணோஜின் அரசனுடைய மகளுக்கும் பிருத்திவிராஜுக்கும் வந்து எப்படி திருமணம் நடந்திருக்கும், சுயம்பரம் நடந்திருக்கும். ஸோ அந்த கதையை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா சன் பார்தே என்பவர் பிருத்திவிராஜ ராசோ என்ற நூலை எழுதியிருக்கார். இந்த பிருத்திவிராஜ ராசோ என்பது ஒரு பிருத்திவிராஜ் சவுகானை பற்றி நமக்கு விவரங்களை கொடுக்குது, ராஜபுத்திர விவரங்களை கொடுக்குது. ராஜஸ்தானி பாணியிலான ஓவியங்கள்லாம் பிக்கனேர், ஜோத்பூர், மேவார், ஜெய்சால்மர் இந்த பகுதிகள்லாம் வந்து நமக்கு கிடைக்கிது. அதுக்கடுத்தது கட்டடக்கலைக்கு என்ன பண்ணியிருக்காங்க ராஜபுத்திரர்கள்? கட்டடக்கலையில் கட்டடக்கலை கட்டுவதில் ராஜபுத்திரர்கள் தலை சிறந்தவராக இருந்திருக்காங்க. சித்தோர்கர், ரான்தம்பூர், கும்பல்கார் இவையெல்லாம் ராஜஸ்தானி பாணியில் வந்து கட்டியிருக்காங்க இந்த பகுதிகள் எல்லாம், இந்த ஏரியாலாம். நெக்ஸ்ட் மாண்டு, குவாலியர், சந்தேரி, அசிர்கார் இவையெல்லாம் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பகுதிகள். இதையெல்லாம் கட்டினது யாருன்னா ராஜபுத்திரர்கள். என்னென்ன பகுதி? மாண்டு, குவாலியர், சந்தேரி, அசிர்கார். நெக்ஸ்ட்டு வலிமை மிகுந்த கோட்டைகளை வந்து கட்டியிருக்காங்க ராஜபுத்திரர்கள். இதெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. ராஜபுத்திரர்களின் குடியிருப்பு கட்டடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ராஜபுத்திரர்கள் வசித்த பகுதிகள், அவங்க இருந்த கோட்டைகள்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அதுக்கடுத்ததான் குவாலியரில் உள்ள மான்சிங் அரண்மனை, ஆம்பர் கோட்டை, உதய்பூரில் இருக்க ஏரி நடுவில் உள்ள ஒரு அரண்மனை இதெல்லாம் புகழ்பெற்றதாக விளங்குகிறது. அதுக்கடுத்ததா பல நகரங்களும் அரண்மனைகளும் மலைகளின் மீது கட்டப்பட்டுள்ளன. கோட்டைகளில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட அழகிய ஏரிகளும் அருகே வந்து அமைக்கப்பட்டுள்ளன. அவங்களோட சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது மலைகளில் கட்டியிருக்காங்க, ஏரிகள் பக்கத்தில் ஒரு கோட்டைகள், அரண்மனைகள்லாம் கட்டியிருக்காங்க ராஜபுத்திரர்கள். அதுக்கடுத்ததான் மாளிகை வந்து எளிதாக ஏற முடியாத மாதிரி ஒரு மலை பாறையில் மேல் வந்து கட்டியிருக்காங்க. நகரை நோக்கிய வண்ணம் அழகாக வந்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து கஜுராஹோ டெம்பிள். ராஜபுத்திர கோட்டைகள், அரண்மனைகள் அவங்களோட கட்டிடங்கள் வந்து சிறப்புற்று இருந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு வியப்பில் அழுத்துற மாதிரியான கட்டிடங்களாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கஜுராஹோ என்ற இடத்துல உள்ள கோவில், கோனார்க்கில் உள்ள சூரியனார் கோவில், அவகுன்றின் மீது கட்டப்பட்டுள்ள தில்வாரா சமணர் கோவில், மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள காந்தர்யா கோவில் இது எல்லாமே ராஜபுத்திரர்களோட கோவில் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. என்னென்ன கோவில் சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கஜுராஹோ டெம்பிள், அதுக்கடுத்ததான் கோனார்க்கில் இருக்க சூரியனாரோட கோவில், அதுக்கடுத்து அபுகுன்றின் மீது உள்ள சமணர் கோவில், மத்திய பிரதேசத்தில் இருக்கிற காந்தர்பா கோவில் இதெல்லாம் வந்து ராஜபுத்திரர்களோட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. கட்டடக்கலையில கோவில் கட்டடக்கலைக்கு. பந்தேல்கண்டில் இருக்கிற கஜுராஹோ வளாகத்தில் மொத்தம் வந்து 30 கோவில்கள் வந்து இருக்குது. கஜுராஹோவில் 30 கோவில்கள் இருக்குது. கஜுராஹோ கோவில்களின் சிகரங்கள் எழில் மிகுந்தவையாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த கஜுராஹோ கோவில். அந்த உதய்பூர் அரண்மனை, ஆம்பர் கோட்டை, ஜெய்ப்பூர், குவாலியர் அரண்மனை இது எல்லாமே ராஜபுத்திரர்கள் கட்டிய கோட்டைகள் தான். அந்த கஜுராஹோ கோவிலில்
வெளிப்புறம் உட்புறம் வந்து அழகான சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் சமண தீர்த்தங்காரர்களுக்கும் சிவன் விஷ்ணு என்ற இந்து கடவுள்களுக்கும் இதை அர்ப்பணிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஜோத்பூர்லேருந்து 32 மைல் தூரத்துல ஓஷியான் என்கிற இடத்துல 16 இந்து மற்றும் சமண கோவில்கள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அபு குன்றின் மேலுள்ள சமண கோவில் வெண்மை நிற சலவை கற்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கல்லுனா வெண்மை நிற சலவை கற்கள். நெக்ஸ்ட் வந்து இதனால கட்டப்பட்ட கூடம் ஒன்று இருக்கு. அதன் மையத்தில் 11 பொது மைய வட்டங்களை கொண்ட குவி மாடம் இருந்திருக்கு. அதே மாதிரி இங்கே உள்ள தூண் வந்து டிஃப்ரெண்டாக வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த செதுக்கல் வேலைப்பாடு, அலங்கரிக்கப்பட்ட வேலைப்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ராஜபுத்திரர்கள் காலத்தில். பாலர்களோட பண்பாட்டு பங்களிப்பு என்ன? பாலர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? இவங்களும் வந்து ராஜபுத்திரர்களில் வரவங்க தான். ஸோ பாலர்களில் மகாயான பௌத்தத்தை பின்பற்றியவர்கள், அதாவது பாலர்கள் மகாயான பௌத்தத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பௌத்த கோவில்கள், நாலந்தா, விக்ரமசீலா இந்த மாதிரியான பிளேசஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்ததாக திபெத்தில் வந்து பௌத்தம் பரவுறதுக்கு பாலர்கள் முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்க. அதுக்கடுத்ததான் திபெத்திய பௌத்தத்தை சீர்திருத்தம் செய்து வருமான அதிஷா விக்ரமசீலா மடாலயத்தின் தலைவராக இருந்திருக்காரு. யாரு? இந்த அதிஷா வந்து விக்ரமசீலா மடாலயத்தின் தலைவராக இருந்திருக்காரு. அதுக்கடுத்ததா சுமத்ரா ஜாவா சேர்ந்த இந்து பௌத்த சைலேந்திர அரசுடன் பாலர்கள் சுமூகமான உறவை மேற்கொண்டிருக்காங்க. சுமத்ரா ஜாவாங்கிற பகுதி இந்தியன் ஓஷன் ரீஜன் சரௌண்டிங் ஏரியாஸ் இருக்க சுமத்ரா தீவு, ஜாவா தீவு. ஸோ இந்த பகுதிகளில் பாலர்கள் வந்து ஒரு நட்புறவை வந்து மேற்கொண்டிருக்காங்க. பாலர்களின் கலை கிழக்கு இந்திய கலை, அதாவது பாலர்கள் உருவாக்கிய கலை, பாலர்கள் காலத்தில் உருவான கலையை வந்து பாலர்களின் கலை கிழக்கு இந்திய கலை என்று வந்து நம்ம அறிகிறோம். இதில் வந்து இது ஒரு கலைப்பள்ளி, அந்த கலைப்பள்ளியை தான் அவங்களோட பாணி. நெக்ஸ்ட் அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா பீகார், மேற்கு வங்கம், அண்டை நாடான பங்களாதேஷ் பகுதிகளெலாம் வந்து இந்த கலைபாணி இருக்குது. இவங்களோட கலைபாணியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பாலர்களின் கலையை செப்பு சிலைகளிலும் பனை ஒலிகளும் ஓவியமாக வந்து வரைஞ்சி வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்துதான் புத்தரையும் ஏனைய கடவுளையும் புகழ்ந்து பாடுவதா இருந்திருக்கு. இதில் நமக்கு ரக்ஷாபந்தன் இப்போ ஃபேமஸாக எல்லாரும் பார்ப்போம், நிறைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் வர்றது தான். ரக்ஷாபந்தன்னா ஒரு செலிப்ரேஷன். ஸோ இது எங்கேருந்து உருவாயிருக்கு அப்படின்னா ரக்ஷாபந்தன்கிறது ராஜபுத்தர்கள்லேருந்து தான் உருவாயிருக்கு. அதில் ராக்கி அதை கட்டுறது தான் இந்த ரக்ஷாபந்தன். இல்லை ரக்ஷா என்ற மீனிங் வந்து பாதுகாப்பு என்றும், பந்தன் என்றால் கட்டுதல் அல்லது உறவு என்ற பொருள் தான் இது. நெக்ஸ்ட் இதோட சகோதரத்துவத்தையும் அன்பையும் வந்து காட்டுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ராக்கி கட்டிட்டா அந்த கட்டினவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து சகோதரனா வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை வந்து 1905 ரவீந்திரநாத் தாகூர் வந்து பெருமளவில் மக்கள் பங்கேற்க ரக்ஷாபந்தன் விழாவை வந்து நடத்தியிருக்காங்க. எப்போனா 1905 என்ன ஆகும்னா வங்க பிரிவினை நடக்கும். ஸோ அப்போ எல்லாத்தையும் இந்து முஸ்லீமும் ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்காக நடத்தியிருப்பாங்க இந்த ரக்ஷாபந்தன் ஃபெஸ்டிவல்ஸ் அப்போவும். நெக்ஸ்ட் இங்கே வந்து இந்து மற்றும் முஸ்லீம் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடவர் கைகளில் ராக்கியை கட்டுவாங்க. இது மூலமாக சகோதரத்துவத்தை வந்து ஏற்படுத்துறது தான். அவர்களோட செப்பு சிலைகள் வந்து தென்கிழக்கு ஆசியா இந்திய பண்பாடு பரவியதில் முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அதாவது தென்கிழக்கு ஏஷியாவில், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பாலர்களோட செப்பு சிலைகள்லாம் காணப்படுகிறது. இதுதான் பாலர்கள் கால பனை ஓலை ஓவியம். இஸ்லாமின் தோற்றம் அதாவது இஸ்லாம் என்பது ஒரு சமயம். ஸோ இது எங்கே வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னா இது ஒரு சமய நம்பிக்கை. இஸ்லாம் வந்து அரேபியாவில் இருக்கிற மெக்கா என்ற பகுதியில் தான் தோன்றியிருக்கு. இதனை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா இறை தூதர் முகமது நபிகள் நாயகம் தான் இதை தோற்றுவித்திருக்காரு. அதுக்கடுத்ததான் இதை ஃபாலோ பண்ணுறவங்க இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இதில் ஒரு இஸ்லாமிய அரசியல் ரீதியாக மத ரீதியாக ஒரே நபரால் ஆளப்பட்டால் அவ்வரசு கலிஃபத் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மத ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் ஒரே ஆள் வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா கலிஃபத் என்று அழைக்கப்படுகிறது. கலிஃபா என்ற சொல்லுக்கு இறை தூதர் முகமது நபிகளின் பிரதிநிதி என்று பொருள். இறை தூதர் முகமது நபிகளின் பிரதிநிதி தான் கலிஃபா. இது அதுக்கடுத்துதான் உமையத்துகளும் அப்பாசித்துகளும் தொடக்க கால கலிஃபாத்துகளும் உமையத்துகளும் அப்பாசித்துகளும் தனித்தனியே தங்கள் படையெடுப்புகளை
இதில் வந்து பார்த்தோம்னா உமையத்துகளும் அப்பாசித்துகளும் தனித்தனியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இஸ்லாமை வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க. ஸோ இஸ்லாமியோட கோட்பாடுகளை பரப்புனனால தங்கள் ஆட்சியை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. 8ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் சிந்து பகுதியை கைப்பற்றிய முஸ்லீம் படை வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரேபியர்கள் முதலாக அறிமுகமாயிருக்காங்க இந்தியாவில். அதுக்கடுத்ததாக கங்கை சமவெளி பகுதிகளே வந்திருப்பாங்க. 8ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் சிந்து பகுதியை கைப்பற்றியிருக்காங்க முஸ்லீம் படை வீரர்களாகவே அரேபியர்கள் முதலாக அறிமுகமாயிருக்காங்க இஸ்லாமியர்கள். அவங்க வந்து அதுக்கடுத்து கங்கை சமவெளி தக்கான அரசர்களின் எதிர்ப்பின் விளைவாய் அரேபியர்களால் சிந்துவை தாண்டி தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்த இயலவில்லை. எதுக்குன்னா தக்கான அரசர்கள் அப்போ வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்தது 9ஆம் நூற்றாண்டில் என்ன ஆகுதுன்னா 8ஆம் நூற்றாண்டில் தடுத்து நிறுத்திருக்காங்க. 9ஆம் நூற்றாண்டு இறுதியில் அப்பாசிட் கலிஃபாக்களின் வீழ்ச்சியை தொடர்ந்து என்ன ஆகுனா இந்தியாவில் ஏனைய பகுதிகளிலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலிஃபாவோட அதிகாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு சுதந்திரமான சுல்தானாக ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி ஒரு பேரரசு வீழ்ச்சி எழுந்தால் எப்படி சிற்றரசுகளை வந்து ஒரு அரசா வந்து நிர்வகிப்பாங்க, அரசா வந்து அறிவிப்பாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் கலிஃபா அப்பாசிட் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதை தொடர்ந்து அரேபியாவில் இருந்த இராணுவ தளபதிகள்லாம் சுதந்திர சுல்தானாக அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்ததாக கஜனிங்கிற ஒரு பிளேஸை தலைநகராக கொண்ட ஒரு துருக்கிய ஆளுநரில் ஒரு ஆள் தான் அல்ப்டஜின். இவருக்கு பின்னாடி அவரோட மருமகன் வந்து சபக்டஜின் வந்து வடமேற்கு பகுதி வழியாக வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணணுங்கிறது ஆசைப்பட்டிருக்காரு. பட் ஆனால் அவரால் பண்ண முடியல. யார் பண்ணியிருப்பான்னா கஜினி மாமுது தான் நிறைவேற்றியிருப்பார். கஜினி மாமுது ஆட்சி பண்ணோம்னா கிபி 990 1030. கஜினி மாமுது வந்து இந்தியாவின் மீது சூறையாடலை நோக்கமாக கொண்டு அவர் ஏன் படையெடுத்து இந்தியாவுக்கு வந்திருப்பாருன்னா சூறையாடணும் கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்தியா வந்திருப்பாரு. கஜினி முகமது வந்து நிறைய கோவில்களில் நிறைய கட்டிடங்களில் நிறைய சிட்டிங்கள்லாம் வந்து அடிச்சு நொறுக்கியிருப்பாரு. இதுக்கடுத்துதான் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து எத்தனை முறை வந்திருக்காரு அப்படின்னா 17 முறை வந்து படையெடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதே மூலமா அந்த காலகட்டத்தில் வட இந்தியாவில் பல சிற்றரசாக பிரிஞ்சிருப்பாங்க. அதனால தான் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக அவங்க உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க லேட்டர் டைம்ஸில். அவற்றுள் ஒன்றான ஷாஹி அரசு பஞ்சாப் முதல் காபூல் வரை பரவி இருந்திருக்கு. ஷாஹி அரசுங்கிறது பஞ்சாப் முதல் காபூல் வரை பரவி இருந்திருக்கு. அதுக்கடுத்த கன்னோஜ், குஜராத், காஷ்மீர், நேபாளம், மாலவம், பந்தல்கண்ட் ஆகிய ஏனைய முக்கிய அரசுகளாக இருந்திருக்கு. ஷாஹி அரசுக்கு எதிராக படையெடுப்புகளில் இருந்த ஒரு அரசர் யாருன்னா ஜெயபாலர். 1001ஆம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டார். என்ன சொல்ல வராங்கன்னா ஷாஹி அரசல்ல வம்சத்தில் வந்து ஒரு அரசர் தான் ஜெயபாலர். இவர் வந்து 1001ஆம் ஆண்டு வந்து தோற்கடிக்கப்பட்டார். இந்த தோல்வியை தொடர்ந்து அவமானக்கருதிய ஜெயபாலர் என்ன பண்ணியிருப்பார்னா அவரே வந்து தன்னைத்தானே மாய்த்து கொண்டார். அவருக்கு பின்னாடி வந்தவர் தான் ஜெயபாலர் தொடர்ந்து பின்னாடி வந்தவர் தான் ஆனந்தபாலர். கஜினி மாமுதுக்கு எதிராக வந்து போரிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் 1008ஆம் ஆண்டு என்ன ஆகுதுன்னா பெஷாவருங்கிற ஒரு பிளேஸ் அருகே இருக்கிற வைகின்கிற ஒரு இடத்துல தோற்கடிக்கப்பட்டார் ஆனந்தபாலர். வைகிந்தில் பெற்ற வெற்றியின் விளைவாக கஜினி மாமுது என்ன பண்ணியிருக்காருன்னா பஞ்சாப் வரை அவரோட ஆட்சியை வந்து விரிவுபடுத்தியிருப்பாரு. இதுக்கடுத்து இந்த வெற்றியை தொடர்ந்து இந்தியா மீது அவர் மேற்கொண்ட படையெடுப்பு வட இந்தியாவின் செழிப்புமிக்க இடங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாரு. சிந்துவை அரேபியர் கைப்பற்றியதும் அதன் தாக்கம். சிந்து பகுதி அதாவது 712ஆம் ஆண்டு என்ன ஆகுதுன்னா உமையத அரசோட படைத்தளபதியாக இருந்த முகமது பின் காசிம் சிந்து மீது படையெடுத்தல சிந்துவின் அரசராக இருந்த தாஹிர் தோக்கடிச்சு முகமது பின் காசிம் வந்து சிந்துவோட தலைநகர் அரோரை வந்து கைப்பற்றியிருப்பாரு. காசிம் வந்து முல்தானையும் கைப்பற்றியிருக்காரு. எதை பார்த்தோம்னா சிந்துல உள்ள அரோரையும் கைப்பற்றியிருக்காரு, முல்தானையும் கைப்பற்றியிருக்காரு. அதுக்கடுத்ததாக சிந்துவில் நிர்வாகம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காரு. சிந்து பகுதி வாழ் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட மக்கள் என்னும் தகுதியும் வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் மக்களின் வாழ்க்கையில் அவர்கள் மதங்களிலும் எவ்வித தலையீடும் செய்யலை. யாருன்னா முகமது பின் காசிம் ஆட்சி பண்ணாலும் அவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாலும் மக்களோட வாழ்வில் வந்து எந்த ஒரு தடையும் செய்யலை. ஆனால் காசிம் வெகு விரைவில் என்னன்னா கலிஃபாவால் திரும்ப அழைக்கப்பட்டார். கலிஃபா வந்து திரும்ப காசிமை கூப்பிட்டுருக்காங்க. கலிஃபாங்கிறது ஒரு மிக முக்கிய இஸ்லாமிய தலைவர். நெக்ஸ்ட் அரேபிய அறிஞர்கள் சிந்துவிற்கு வந்து இந்திய இலக்கியங்களை கற்றிருக்காங்க. யாருன்னா
அரேபியர்கள், அரேபிய அறிஞர்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டாங்கன்னா வானியல், தத்துவம், கணிதம், மருத்துவம் தொடர்பாக சமஸ்கிருத மொழியில் இருந்த பல நூல்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அரேபிய மொழியில மொழியாக்கம் செஞ்சிருக்காங்க. சமஸ்கிருத நூல்களை அரேபிய மொழியில மொழியாக்கம் செஞ்சிருக்காங்க. 0 முதல் 9 வரையிலான எண்களை அவர்கள் வந்து இந்தியாவில இருந்தா கற்றுருக்காங்க. 0 முதல் 9 வரையான நம்பர்ஸ் தான். நெக்ஸ்ட், அது வரைக்கும் மேலை நாட்டினர் பூஜ்ஜியத்தின் பயன்பாட்டை, மேலை நாட்டினர் பூஜ்ஜியங்கன்னா என்னன்னு தெரியாமல் இருந்ததுக்கு லேட்டர் பீரியட் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்தியாவிலேருந்து கற்றுக்கிட்டாங்க. அதுக்கடுத்துதான் ஐரோப்பியர்கள் கணிதம் தொடர்பான அதிக அறிவை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரேபியர் வாயிலாக பெற்றிருக்காங்க. ஐரோப்பியர்கள் பூஜ்ஜியத்தின் முக்கியத்துவத்தை இவர்கள் இந்தியாவிலிருந்தே கற்றுக்கொண்டனர் என்று சொல்றாங்க. நெக்ஸ்ட், மேலை நாட்டவரும் அரேபியரும் சதுரங்க விளையாட்டை இந்தியாவிலேருந்து கற்றுருக்காங்க. அதாவது செஸ்ஸை வந்து கற்றுருக்காங்க. என்னென்னலாம் ஐரோப்பியர்கள் கற்றுருக்காங்க? ஐரோப்பியர்கள் பூஜ்ஜியத்தை கற்றுக்குறாங்க, செஸ் போர்டை கற்றுக்குறாங்க. இது ரெண்டையும் இங்கே இந்தியாவிலேருந்து தான் போயிருக்கு அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் நமக்கு தந்திருக்காங்க. இதுதான் மேப்பு. இதுதான் கலிஃபத் ஆட்சி பண்ண பகுதி. ஈரான், பெர்ஷியா தான் ஈரான் சொல்கிறது. ஸோ இவங்க இந்த வழியாக தான் சிந்து வராங்க. சிந்து ஆட்சி பண்ணி கவர் பண்ணி இந்த பகுதிகளை ஆட்சி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குஜராத், மகதம் பகுதிகள்லாம் இருக்குது. இங்கே வந்து இவங்க கேப்சர் பண்ண பகுதி வந்து சிந்து. எங்கே இருந்துன்னா ஈரான்லேருந்து வந்திருப்பாங்க. நம்ம பார்த்தோம் முகமது பின் காசிம் வந்து ஆட்சி பண்ண பாக்ஸஸ் பார்த்தோம். இது எதோட கண்டினியூஷன்னா முகமது கஜினி வந்து ஆட்சி பண்ணியிருப்பார், ஆட்சியை பிடிச்சிருப்பாரு, நிறைய இடத்த சூறையாடி இருப்பார். ஸோ அவரோட நோக்கம் என்னென்னா கோவில்களையும் நகரங்களையும் கொள்ளையடிப்பதாக இருந்திருக்கு. அதே மாதிரி 1011 பஞ்சாபில் உள்ள நாகர்கோட், டெல்லிக்கு அருகே உள்ள தானேஸ்வர் ஆகிய நகரங்கள்லாம் சூறையாடப்பட்டிருக்கு முகமது கஜினினால. நெக்ஸ்ட் 1018ஆம் ஆண்டுல கஜினி மஹமூத் என்ன பண்ணியிருக்காருன்னா புனித நகரமாக இருந்த மதுராவை வந்து கொள்ளையடிச்சிருக்காரு. அதுக்கடுத்ததாக கன்னோஜையும் அவர் தாக்கியிருக்காரு. கன்னோஜின் அரசர் ராஜ்யபாலர் கன்னோஜை கைவிட்டுட்டு தப்பிச்சு போயிருக்காரு. போயிட்டு அவர் இறந்தும் போயிட்டாரு. கஜினி மஹமூது பெரும் செல்வத்துடன் திரும்ப அவர் ஊருக்கு கஜினி மஹமூது போயிருக்காரு. பெரும் செல்வத்தனம் கொள்ளையடிச்ச செல்வங்களாக எடுத்துட்டு அவருடைய அடுத்த படையெடுப்பு வந்து எது மீது இருந்துச்சுன்னா குஜராத் மீது படையெடுத்திருக்காரு. கிபி 1024 கஜினி மஹமூது முல்தானில் இருந்து புறப்பட்டு ராஜபுதனத்தின் குறுக்கே படையெடுத்து வந்த சோழங்கி அரசர் முதலாம் பீமதேவரை தோற்கடிச்சிருக்காரு முகமது கஜினி. அதுக்கடுத்ததான் அங்கேல்வாட் நகரை வந்து சூறையாடி இருக்காரு. அதுக்கடுத்ததான் கஜினி முகமது வந்து ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்ச சோமநாதபுரம் கோயில், அதாவது குஜராத்தில் இருக்க கோயிலில் வந்து என்ன பிரச்சனை அடித்து நொறுக்கியிருப்பாரு. அதுக்கடுத்ததான் அங்கே இருந்த கடவுள் சிலையை வந்து உடைச்சிருக்காரு. அதுக்கடுத்து அவர் சிந்து பாலைவனத்தில் வழியாக என்ன பண்ணியிருக்காருன்னா நாடு வந்து திரும்பியிருக்காரு. எந்த பகுதினா சிந்து பாலைவன பகுதியாக. இப்படையெடுப்பு இந்தியாவின் மீதான அவரின் இறுதி படையெடுப்பாக இருந்தது சோமநாதபுர படையெடுப்பு. கிபி 1030 என்ன ஆகுதுன்னா கஜினி மஹமூது இறந்து போயிடுறாரு. அதுக்கடுத்ததான் இந்த கஜானாவிய பேரரசு பாரசீகம், ஆக்சஸுக்கு அப்பால் உள்ள பகுதிகள், ஆப்கானிஸ்தான், பஞ்சாப் இந்த பகுதியை உள்ளடக்கிய பகுதியாக இருந்திருக்கு அந்த கஜானிய பேரரசு. அதுக்கடுத்ததான் யாருன்னா முகமது கோரி ஆட்சி பண்ண காலம் 1149 1206. கோர் பகுதியை வந்து அதாவது கோரின்னு சொல்லுவோம், இங்கே வந்து கோருன்னு கொடுத்துருக்காங்க. கோருங்கிற பகுதியை வந்து முகமது கோரி வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. முகமது கோரி யாருன்னா கஜினிக்கு கப்பம் கட்டுனா ஒரு குறுநில தலைவராக இருந்தவர் தான் அந்த முகமது கோரி. கஜினி முகமது இறந்ததுக்கு அப்புறம் முகமது கோரி வந்து அரசரா வந்து நம்ம நாட்டுக்கு வந்து என்ன பண்றாருன்னா போர் எடுத்து வர்றாரு. கஜானாவிய பேரரசு வீழ்ச்சியை வந்து சாதகமாக்கி கொண்டு கஜானாவிய பேரரசுல கஜினி இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா முகமது கோரி அவர் ஒரு அரசரா வந்து நிலைநிறுத்திக்கிறாரு. கஜானாவிய பகுதிகள்லாம் அவர் வந்து கைப்பற்றி அந்த பகுதிகளை இவர் கண்ட்ரோல்ல கொண்டு வர்றாரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா இந்தியா மீது போர் தொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா முல்தான் மீது போர் தொடுத்து முல்தானை பிடிக்கிறாரு. லேட்டர் என்ன ஆகுதுன்னா பஞ்சாபையும் வந்து தாக்கி பஞ்சாபையும் கைப்பற்றுறாரு. யாருன்னா முகமது கோரி. ஆனா இவர் வந்து முகமது கஜினியோட கீழே இருந்த ஒரு தலைவராக இருந்தவர் தான்.
அதுக்கடுத்ததாக தரைன் போர் 1197 1192. இங்கே தரைன் போர் யார் யாருக்கும் நடக்கும்னா பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் முகமது கோரிக்கும் 2 பேருக்கு நடுவில் தான் ஃபைட் வந்து வரும். இதில் ஃபர்ஸ்ட் தரைன் போரில் வந்து பிருத்திவிராஜ் சவுகான் வந்து ஜெயிப்பார். செகண்ட் தரைன் போரில் வந்து முகமது கோரி ஜெயிப்பார். பிருத்திவிராஜ் சவுகான் வந்து தோற்றுருவார். ஸோ அதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வட இந்திய அரசு யாருன்னா பிருத்திவிராஜ் சவுகானோட தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி அதுக்கடுத்ததான் நெருக்கடி நிலையில் சமாளிக்கும் ஆற்றல் கொண்டவராய் பிருத்திவிராஜ் சவுகான் 1191 இருந்திருக்காரு. அவர் டெல்லிக்கு அருகே உள்ள தரையின் எங்கே இருக்குன்னா டெல்லிக்கு அருகே இருக்குது. இதை வந்து இந்த போரில் முகமது கோரியை தோற்கடிக்கிறார். அதுக்கடுத்துதான் இந்த போர் முதலாம் தரையின் போர் வந்து என்று அழைக்கப்படுகிறது. இந்த தோல்விக்கு பழிவாங்கிற பொருட்டாக தான் என்ன வர்றாருன்னா முகமது கோரி எகெயின் வந்து ஃபைட் பண்ணுவார். ஒரு பெரிய பலத்தோடு வந்து ஃபைட் பண்ணுவார். அதில் முகமது கோரி வந்து ஜெயிச்சிருவார். அதில் முகமது கோரி வந்து பிருத்திவிராஜ் சவுகான்ட்ட என்ன டிமாண்ட் பண்ணுவார்னா அவர் ஒரு முஸ்லீமாக மாறுற மாதிரியும் அதே மாதிரி பிருத்திவிராஜ் சவுகானுக்கு வந்து ஒரு செய்தியை அனுப்புகிறார் முஸ்லீமாக மாறணும்னு. அதை மறுத்திருக்காரு பிருத்திவிராஜ். மறுத்து ஒரு போருக்கு தயாராகி இருக்காரு. இந்த அரசர்களோடு சேர்ந்து குறுநில தலைவர்களும் சேர்ந்து ஒரு அணிவகுத்து போகிறாங்க. 1122 2ஆம் தரைன் போரில் பிருத்திவிராஜ் சவுகான் தோக்குறாரு. முகமது கோரி வந்து ஜெயிச்சு அவரை கொன்றாரு. இரண்டாம் தரைன் போறனால என்ன ஆகுதுன்னா ராஜபுத்திரர்கள் வந்து பேரிழப்பை வந்து சந்திக்கிறாங்க. அவங்களோட அரசியல் கௌரவம் எல்லாம் வந்து பின்னடைய செஞ்சிருக்கு. இந்தியாவில் இருக்க அஜ்மீரின் முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்டிருக்கு. அஜ்மீரில் இந்திய வரலாற்றில் இது ஒரு புதிய சகாப்தம் என்று அழைக்கப்படுற ஒரு விஷயம் தான் தொடங்கியிருக்கு. இரண்டாம் தரைன் போரில் வெற்றி பெற்ற பின்னர் என்ன ஆகுதுன்னா தனது நாட்டோட கிழக்கிலேயே அச்சுறுத்தல்களை ஏற்படுத்திய துருக்கியரையும் மங்கோலியர்களையும் எதிர்கொள்ளுமாறு முகமது கோரி கஜினிக்கு வந்து திரும்பி நிற்கார். ஏன் திரும்பியிருக்காரு, என்ன காரணம்னா யாருன்னா துருக்கியர்களையும் மங்கோலியர்களும் வந்து படையெடுத்து வராங்க. அப்போ அவங்களோட முகமது கோரி கஜினி பகுதியில் தானே ஆட்சி பண்ணியிருக்காரு. அதை பாதுகாக்கணும்னு சொல்லி ரிட்டன் வந்து போகிறாரு. எகெயின் போனதுக்கப்புறம் என்னன்னா அவர் இறந்து போயிடுறாரு. அப்போ இந்தியாவில் இருந்தவர் தான் அதுக்கடுத்து அவரோட ஆளுநராக இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அதில் ஒரு ஆள் தான் குத்புதீன் ஐபக். அவர்கிட்ட இந்தியாவை பொறுப்பாக ஒப்படைச்சிட்டு போயிருப்பார். குத்புதீன் ஐபக் அப்புறம் தான் டெல்லி சுல்தானிய வம்சம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். குத்புதீன் ஐபக் இந்திய பகுதிகளை அவரோட கட்டுப்பாட்டில் விட்டுட்டு போயிருப்பார். இதனால டெல்லியின் முதல் சுல்தானாக யார் வருவார்னா குத்புதீன் ஐபக் தான் ஃபர்ஸ்ட் சுல்தானாக வருவார். இங்கே வந்து நமக்கு சம்மரி கொடுத்துருக்காங்க. சம்மரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹர்ஷர் வந்து இறந்ததுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி வந்தவங்க யாருன்னா பிரதிகாரர்கள், பாலர்கள், சவுகான்கள், பரமார்கள், முக்கிய அரச வம்சத்தினர், ராஜபுத்திர அரச வம்சத்தினர் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் இதில் பிரதிகாரர்களுக்கும் பாலர்களுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் 3 பேருக்கு வந்து ஃபைட் நடக்கும். எதுக்காக அப்படின்னா கன்னோஜிங்கிற இடத்த வந்து கைப்பற்றுவதற்காக. அதுக்கப்புறமா கன்னோஜியை கைப்பற்ற தொடர்ந்த மோதல்களில் என்ன ஆகும்னா குறுநில தலைவர்கள், சிற்றரசர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுதந்திர அரசுகளாக அறிவிச்சிருப்பாங்க. ஏன்னா பேரரசுகள்லாம் வீழ்ச்சி பெற்றுச்சு. அதுக்கடுத்ததான் ராஜபுத்திரர்களும் பாலர்களும் படிப்படியாக வளர்ந்து இந்திய பண்பாட்டிற்கும் பெரிய ஒரு பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அரேபியர்கள் விரிவாக்க முயற்சிகள் பல அரசர்களால் எதிர்க்கப்பட்டு வந்திருக்கு. யார் யார் வருவாங்க? பிரதிகாரர்கள் வருவாங்க, பாலர்கள்லாம் வருவாங்க. நெக்ஸ்டா கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட அரேபியர்கள் இந்தியாவுக்கு வராங்க. 8 மற்றும் 9ஆம் நூற்றாண்டில் ஜெயிக்கல. பட் அதில் ஏற்ற பீரியட் என்ன ஆகுனா 11ஆம் நூற்றாண்டில் 2ஆம் தரைன் போருக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுனா முகமது கோரி வந்து பிடிப்பார், ஆட்சியை பிடிப்பார். அதுக்கப்புறமா குத்புதீன் ஐபக்கை அவரோட பொறுப்பில் இந்தியாவை விட்டுட்டு போவார். ஸோ குத்புதீன் ஐபக் தான் முதல் டெல்லி சுல்தானியா ஆளுநராக ஒரு பெரிய ஒரு சுல்தானாக வருவார். குத்புதீன் ஐபக் ஃபர்ஸ்ட் சுல்தான். இதுதான் இந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம். வட இந்திய அரசுகளை பற்றி நம்ம பார்த்தோம். எப்படி அரேபியர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிற விஷயமும் பார்த்தோம். உங்களுக்கான ஒரு கேள்வி, இந்தியாவில் பால வம்சத்தை நிறுவியவர் யார் என்ற கேள்விக்கான பதிலை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.